பணக்காரன் ஆகக்கூடாதுன்னு ஆசை இருக்கு. எல்லாருக்கும் பணக்காரனாலும் ஆசை இருக்கு, ரைட்? எல்லாருடைய ஃபர்ஸ்ட் போன் வந்து நோக்கியா தான் இல்லையா? அந்த பாம்பு கேம் ஞாபகம் இருக்கா? பாம்பு கேம், டார்ச் லைட். இன்னைக்கு யாருன்னா நோக்கியா இருக்கு? இன்னும் ஒரு கை கூட இல்ல. இன்னைக்கு நம்ம கையில என்ன போன் இருக்கு? ஐபோன், விவோ, ஒன் பிளஸ், ரியல்மி, இந்த போன்ஸ் தான் இருக்கு இல்லையா? நோக்கியா போன் தயாரிக்கதை விட்டுட்டான். நோக்கியா 2014 மைக்ரோசாஃப்ட் வித்துட்டாங்க. நோக்கியா வந்து செல்போன் தயாரிக்கிறது வெளியே போயிட்டான், போதுன்னு விட்டு வெளியே போயிட்டான். ஆனா இன்னமும் நோக்கியா சம்பாதிச்சிட்டு இருக்கான் தெரியுமா? ஹி இஸ் ஏர்னிங் மணி. அவன் ஒரு போன் கூட தயாரிக்கல, ஆனா பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கான். உங்க கையில ஒரு ஐபோன் இருக்கு, இல்ல வந்து ஒரு விவோ இருக்கு, இல்ல ஒரு ஓப்போ இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு. அந்த போனு உங்க பாக்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே நோக்கியா காரனுக்கு சம்பாதிச்சு கொடுத்ததுல உங்க பாக்கெட்டுக்கே வரும். அவன் 90sல 2000 ஸ்டார்டிங்ஸ்லயே அவன் பண்ண டெக்னாலஜி இருக்குல்ல, எல்லாத்துக்கும் பேட்டர்ன் வாங்கி வச்சிட்டான். எல்லாத்துக்கும் பேட்டர்ன் வாங்கி வச்சிட்டான். 2G, 3G, 4G, 5G எல்லாம் யூஸ் பண்றீங்க இல்லையா? அந்த பேட்டன்ட் அவனோட. இப்ப பேட்டர்ன் லைசென்சிங் மூலமா நோக்கியா ஒவ்வொரு போனுக்கும் பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கான். அது ₹1 ₹2 இல்ல, எவ்வளவு தெரியுமா? 7000 crores சம்பாதிக்கிறான் பெர் இயர். பெரிய அப்பாட்டாக்கிற நோக்கியாவே உட்கார்ந்துகிட்டே சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறான். நம்ம கடைசி நிமிஷம் வரைக்கும் ஓடுவேன், வாழ்க்கையில கடைசி சொட்டு ரத்தம் இருக்க வரைக்கும் ஓடுவேன். தப்பாஸ், தப்பு. நீங்கள் பணக்காரனாக என்றால் நீங்கள் 3 கரன்சி சம்பாதிக்கணும்: டைம், நாலேஜ் அண்ட் மணி. நான் 8 மணி நேரம் வேலை பார்த்தேன், இனிமேல் 12 மணி நேரம் வேலை பார்த்து சம்பாதிச்சு பணக்காரன் ஆக போறேன். 12 மணி நேரம் வேலை பார்க்க என்ன செய்ய வந்துருமா? நான் 16 மணி நேரம் வேலை பார்த்து பணக்காரன் ஆக போறேன் அப்படின்னு நினைப்பான். ஆனா யாருமே எனக்கு கிடைத்த பணத்தை வைத்து நேரத்தை வாங்க போறேன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆக்சுவலா நீங்க கிடைச்ச பணத்தை வச்சு நேரத்தை வாங்கணும். ஆவரேஜா இருக்க எல்லாருமே தோத்து போற இடம் இதுதான். Once you make some serious money, try getting some time. Once you are getting some serious money, don't ever buy a luxury car. Don't ever buy a luxury bike. Don't ever buy a luxury home. Don't ever buy a luxury lifestyle. மாறா நேரத்தை எப்படி வாங்குவதுன்னு யோசி. மாறா நான் ஓடுவேன் 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 ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா நீங்கள் வாழ்வில் கடைசி நிமிடம் வரைக்கும் ஓடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். Investment in securities markets are subject to market risks. Read all related documents carefully before investing. Options கான்க்ளேவ் 2026 அட் நம்ம மதுரை. இந்த நிகழ்ச்சியில நீங்க எல்லாம் ஆவலோட எதிர்பார்த்திருக்கக்கூடிய பேச்சாளரை தான் இந்த சமயத்துல கூப்பிடுறதா இருக்கும். அவரை பத்தி சொல்லணும்னா, சாம்பியன்களோட பேச்சை கேட்கறது அப்படின்றது ஒரு அனுபவம். ஆனா சாமானியனா இருந்து ஒரு சாம்பியனா மாறினவங்களுடைய பேச்சை கேட்கறது அப்படின்றது சுகா அனுபவம். பென் இஸ் மைட்டியர் தென் ஸ்வார்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? பேனாவின் முனை வாளின் முனையை விட கூர்மையானது அப்படின்னு. அந்த பிறர் வாழ சுழற்றும் குரலற்றவர்களின் குரலாக தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கக்கூடிய என் அன்பிற்கினிய நண்பர் திரு ஆவுடையப்பன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோ நினைவிலே நடந்தோர் என மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலை வளர்கின்றாள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல மதுரையில இப்படி ஒரு ஈவெண்ட்ல உங்களை சந்திக்கல, பெரிய சந்தோஷம். இதுவரைக்கும் மதுரை வந்து கறி தோசைக்கு தான் ஃபேமஸ் நினைச்சேன். ட்ரேடிங்க்கும் ஃபேமஸ் இன்னைக்கு தான் தெரியும் எனக்கு. இவ்வளவு பேரை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு, மதுரையில இவ்வளவு பேர் இருக்காங்களான்னு. ஏன்னா மதுரை எப்பயுமே ஒரு பழமையான நகரம், கறி கடை நல்லா கிடைக்கும், கறி தோசை நல்லா கிடைக்கும், வாய்க்கு ருசியா நான்வெஜ் சாப்பிடலாம், இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. மீனாட்சி அம்மன் கோயில் இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எனக்கு வந்த உடனே பார்க்க உண்மையில எல்லாரும் மதுரை தானா? இந்த மதுரைக்காரங்கிட்ட இன்னொரு பிரச்சனை இருக்கு. திருமங்கலத்துல இருப்பாங்க, அவங்களும் மதுரைம்பாங்க. கோயில்பேட்டில் இருப்பாங்க, அவங்களும் மதுரைம்பாங்க. அப்ப யார் மதுரைன்னு உண்மையிலே தெரியாது. யாரெல்லாம் மதுரை உண்மையிலே சொன்னா எல்லாரும் மதுரை தான். சரி, ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா டிஸ்க்ளைமராகவே நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு முன்னாலாம் ஒரு விளம்பரத்தை சொல்லுவாங்கல்ல, ஸ்டாக் மார்க்கெட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு விறுவிறுன்னு யாருக்குமே புரியாத மாதிரி
ஃபாஸ்டா சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? யாருக்கும் புரியக்கூடாது, அதான் நோக்கமும் கூட. ஸோ ஃபாஸ்டா சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் ஒரு டிஸ்க்ளைமரா சொல்லிடுறேன். எனக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. F&O அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் எனக்கு தெரியும். அதை தாண்டி வேற எதுவும் தெரியாது. ஸோ அதனால நான் எதுவுமே அதை பத்தி பேச போறது இல்லை. ஏன்னா இந்த நாட்டில் எப்பயுமே சம்பந்தம் இல்லாதவர்கள் சம்பந்தம் இல்லாத விஷயத்த சம்பந்தம் இல்லாம பேசுறதுனாலதான் நிறைய சம்பந்தம் இல்லாம பிரச்சனை வருது. நான் சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளு, நான் பேச மாட்டேன். முன்னாடி டிஸ்க்ளைமரை சொல்லிடணும். அப்ப என்ன நீங்களே இவர் ஏதோ ஸ்டாக்கை பத்தி பேச போறாரு போல, இவர் ஏதோ ட்ரேடிங்கை பத்தி பேச போறாரு போல நீங்க ஆர்வமா எதிர்பார்த்து அது எதுவுமே இல்லாம ஏமாற்றம் அடையக்கூடாது இல்லையா? அதனால சொல்லிடுறேன். சரி, அப்ப நான் என்ன பேசுறது அப்படின்னா, பணத்தை பத்தின என்னுடைய பிலாசபி என்ன, நான் பார்த்த மனிதர்கள்ட்ட இருந்து பணத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், நான் பணத்தை பத்தி படிச்ச விஷயம் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் நினைக்கும். ஏன்னா எல்லாருக்குமே பணக்காரனாகணும் ஆசை இருக்கு இல்லையா? யாருக்கு பணக்காரன் ஆகக்கூடாதுன்னு ஆசை இருக்கு? எல்லாருக்கும் பணக்காரனாகணும் ஆசை இருக்கு, ரைட்? சோ எல்லாருக்கும் பணக்காரனாகணும் ஆசை இருக்கு. ஆனா அதுக்கான வழிமுறையை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி தேர்ந்தெடுக்கிறாங்க, ரைட்? அப்படி பணக்காரனாகணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்றேன். சரின்னு பட்டுச்சுன்னா எடுத்துக்கங்க, சரியில்லைன்னு தோணுச்சுன்னா விட்டுருங்க. மதுரைக்காரங்களை சொல்லவே வேண்டாம், அவங்க சரின்னு பட்டாதான் எடுத்துப்பாங்க, இல்லைன்னா தம்பி கிளம்பு கிளம்பு அப்படின்றாங்க. ஸோ அதனால அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்றேன். உங்களுக்கு அதுல எது சரின்னு படுதோ எடுத்துக்கலாம். முதல்ல இந்த உலகத்துல ரெண்டு தரப்பு மக்கள் தான் இருக்காங்க. ஒரு தரப்பு யாரு அப்படின்னா, வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் இல்லை, மனிதர்கள் தான் முக்கியம் அப்படின்னு பணம் நிறைய சேர்த்த பணக்காரர்கள். ரெண்டாவது, மணி இஸ் ஆல்வேஸ் தி அல்டிமேட். இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் காரணமும் பணம் தான், இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் தீர்வும் பணம் தான் நம்புறவங்க, ரைட்? எப்பயுமே நான் அதை நம்புவேன். இந்த உலகத்துல ரெண்டு தரப்பு தான். ஒண்ணு பணம் முக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இன்னொருத்தங்க பணம் தான் அல்டிமேட், அதுதான் வாழ்க்கையில கூட எல்லா பிரச்சனையும் தீர்க்குது அல்லது எல்லா பிரச்சனையும் உருவாக்குது அப்படின்னு நம்புறவங்க. ஆக்சுவலா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, யோசிச்சு பாருங்களேன், இத மாதிரி ஒரு ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ்ல நான் லைட் ஹீட்லாம் போட்டு கோட் சூட் போட்டுட்டு மைக்கை பிடிச்சு வாழ்க்கையில் பணம் முக்கியம் இல்லை, மனிதர்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னா அவர் தத்துவம் பேசுறாரு. இதே ஒரு ஆளு மேலமாசி வீதியில சட்டை கிழிஞ்சி பேண்ட் கிழிஞ்சி காதல் பட கிளைமேக்ஸ் பரத் மாதிரி இருக்க ஒரு ஆளு வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் இல்ல மனுஷங்க தான் முக்கியம்னு சொன்னா அவனுக்கு பேரு வேற. கரெக்டா? ஒரே கருத்து தான், அத யாரு சொல்றாங்க வச்சுதான் அது தத்துவமா பிதற்றலான்னு மாறுது. சோ உங்களுக்கும் தத்துவம் பேசணும் அப்படின்னா நல்ல பணம் சம்பாதிச்சிருங்க, பணம் சம்பாதிச்சுட்டு பேசுங்க. இல்லையா நீங்க பேசுறது தத்துவம் ஏற்றுக்க மாட்டாங்க இந்த உலகம். அது பேர் என்னது? பிதற்றல். உங்களுக்கும் பேர் வேற. அதனால நீங்க எங்கேயாவது ஒரு ஸ்டேஜ்ல தத்துவம் பேசணும்னு நினைக்கிறீங்களா, நல்ல பணம் சம்பாதிச்சிருங்க. சம்பாதிச்சுட்டு கோட் சூட்லாம் போட்டு வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் இல்லை, மனிதர்கள் முக்கியம், மனிதர்களை சம்பாதியுங்கள் அப்படின்னு பேசிடுங்க. ஏன்னா அப்ப தத்துவம் ஏத்துப்பாங்க, மக்கள் கை தட்டுவாங்க. சூப்பர், செம்மையா தத்துவம் பேசுறாரு, என்ன அம்மா தத்துவம் பேசுறாருன்னு. இதே ஆளு சட்டை கிட்டலாம் கிழிஞ்சு ரோட்ல வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் இல்ல மனுஷன் முக்கியம்னு சொன்னா என்ன நினைப்பீங்க? நீங்க என்ன நினைப்பீங்க? முதல்ல சொல்லுங்க, நீங்க என்ன நினைப்பீங்க? பாவம், யார் பெத்த பிள்ளையோ ரொம்ப கஷ்டப்படுறான் போல, இப்படியே சொல்லிட்டே இருக்கான் அப்படின்னு, இல்லையா? சோ வாழ்க்கைக்கு என்னைக்குமே பணம்ங்கிறது அவசியம். இப்ப பணம் அவசியம்னு சொல்லிட்டேன். இப்ப எல்லாருக்கும் மைண்ட்ல என்ன ஓடும்? எப்படியாவது ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங், மியூச்சுவல் ஃபண்டு, இன்ட்ராடே, F&O அதுன்னு என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்துலயும் பணத்தை போட்டு எப்படியாவது இரட்டிப்பாக்கிறணும், இன்டூ 5 இன்டூ 10 இன்டூ 100 ஆக்கணும்னு உங்க மனசுல தோணும். லேடிஸ் இருக்கவங்க என்ன தோணும்னா, இன்னைக்குதான் ஆரம் வாங்கிட்டு வந்தேன், நாளைக்கு வேற ஒண்ணு வாங்கணும், வேற தொங்கட்டம் வாங்கணும், அதுன்னு மைண்ட் ஓட ஆரம்பிச்சிடும், இல்லையா? சோ பணம் சொன்னோம்னா எல்லாருக்கும் அதான் தோணும். கரெக்ட் தானே? ரொம்ப இயல்பான விஷயம் தான், ரொம்ப லாஜிக்கான விஷயம் தான், தப்பு சொல்ல மாட்டேன் நான். ஆனா இங்கதான் நம்ம சறுக்கிறோம். நீங்க தூங்கும் போதும் பணம் சம்பாதிக்கக்கூடிய டெக்னிக்கை நீங்க கண்டுபிடிக்கலன்னா வாழ்க்கையில கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க ஓடிட்டு தான் இருக்கணும். இது நீங்க எல்லாம் ஸ்டாக் பண்றீங்க இல்லையா, வாரன் பஃபட்டோட கோட் தான் இது. நீங்கள் தூங்கும் பொழுதும் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறையை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வாழ்வில் கடைசி நிமிடம் வரை நீங்கள் ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். நீங்க வாழ்க்கையில கடைசி நிமிஷம் வரைக்கும் ஓடுறீங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எல்லாருடைய ஃபர்ஸ்ட் போன் நோக்கியா தான், இல்லையா? யாருக்குலாம் ஃபர்ஸ்ட் போன் நோக்கியா? சூப்பர். அந்த பாம்பு கேம் ஞாபகம் இருக்கா? பாம்பு கேம், டார்ச் லைட்டு ஞாபகம் இருக்கா? சூப்பர். இன்னைக்கு யார்ட்டா நோக்கியா இருக்கு? இன்னும் ஒரு கை கூட இல்ல, ஒருத்தட்டு இல்லையா? சூப்பர். இன்னைக்கு நம்ம கையில என்ன போன் இருக்கு? ஐபோன், விவோ, OnePlus, ரியல்மி, இந்த போன்ஸ் தான் இருக்கு, இல்லையா? நோக்கியா ஆக்சுவலா போனை தயாரிக்கதை விட்டுட்டான், தெரியுமா தெரியாதா? நோக்கியா போன் தயாரிக்கதை விட்டுட்டான். நோக்கியா 2014 மைக்ரோசாஃப்ட் வித்துட்டாங்க. இப்ப நோக்கியா பழைய நோக்கியா இல்ல, மைக்ரோசாஃப்ட் தயாரிக்கிறாங்க. பேர் நோக்கியா, மைக்ரோசாஃப்ட் தயாரிக்காங்க, நோக்கியா தயாரிக்கல. நோக்கியா செல்போன் தயாரிக்கிறதுல வெளியே போயிட்டான், போதுன்னு விட்டு வெளியே போயிட்டான்.
ஆனா இன்னமும் நோக்கியா சம்பாதிச்சிட்டு இருக்கான் தெரியுமா? ஹீஸ் ஏர்னிங் மணி. அவன் ஒரு போன் கூட தயாரிக்கல, ஆனா பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கான். எஸ், அது ₹1 ₹2 இல்ல. யோசிச்சு பாருங்களேன், இவன் பிலாசபி எப்படி இருக்கு பாருங்க. உங்க கையில ஒரு ஐபோன் இருக்கு, இல்ல வந்து ஒரு விவோ இருக்கு, இல்ல ஒரு ஓப்போ இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு. அந்த போனு உங்க பாக்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே நோக்கியாக்காரனுக்கு சம்பாதிச்சு கொடுத்து தான் உங்க பாக்கெட்டுக்கே வருது. எப்படி தெரியுமா? அவன் 90sல 2000 ஸ்டார்டிங்ஸ்லயே அவன் பண்ண டெக்னாலஜி இருக்குல்ல, எல்லாத்துக்கும் பேட்டர்ன் வாங்கி வச்சிட்டான். எல்லாத்துக்கும் பேட்டர்ன் வாங்கி வச்சிட்டான். 2G 3G 4G 5G யூஸ் பண்றீங்க இல்லையா, அந்த பேட்டன்ட் அவனோடது. இப்ப பேட்டர்ன் லைசென்சிங் மூலமா நோக்கியா ஒவ்வொரு போனுக்கும் பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கான். அது ₹1 ₹2 இல்ல. எவ்வளவு தெரியுமா? 7000 crores சம்பாதிக்கிறான் பெர் இயர். எந்த போனும் சம்பாதிக்கல. எந்த போனும் சம்பாதிக்காம ஒவ்வொரு வருஷமும் நோக்கியாக்கு அப்ராக்சிமேட்லி 7000 crores போகுது. எப்படி? பேட்டர்ன் லைசென்சிங் மூலமா. இவ்வளவு பெரிய அப்பாட்டாக்கிற நோக்கியாவே உட்காந்துக்கிட்டே சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறான். நம்ம கடைசி நிமிஷம் வரைக்கும் ஓடுவேன், வாழ்க்கையில கடைசி சொட்டு ரத்தம் இருக்க வரைக்கும் ஓடுவேன். தப்பு பாஸ், தப்பு. இது போன்ல மட்டும். அதை தாண்டி நோக்கியாக்கு வேற சில பிசினஸ்லாம் இருக்கு. இந்த கார்ல ஜிபிஎஸ்லாம் பாக்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி சில மாடல்ஸ்லாம் வந்து நோக்கியா வந்து சப்ளை பண்ணுது. இந்த ஜிபிஎஸ் இந்த சிஸ்டம்ஸ்லாம் சப்ளை பண்ணுது. அதுக்கும் பேட்டர்ன் வாங்கி வச்சிருக்கான். ஒவ்வொரு வருஷமும் அப்படியும் பேட்டர்ன் வந்துட்டு இருக்கு. போன் மட்டும் இல்ல, ஜிபிஎஸ் அது இது லொட்டு லொஸ்க்குன்னு ஏகப்பட்ட பேட்டர்ன் இருக்கு. அப்படி ஒவ்வொரு வருஷமும் பேட்டர்ன் லைசென்சிங் மூலமா நோக்கியா ஒரு அமௌண்ட் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கான். மொத்த தொகை எவ்வளவு தெரியுமா வருஷத்துக்கு? நோக்கியா ஒரு வருஷத்துக்கு 15,000 கோடி பேட்டர்ன் லைசென்சிங் மட்டும் சம்பாதிக்கிறான். ஆனா ஒரு போன் டைரக்ட்ல போவேன். நோக்கியா இஸ் நாட் மேனுஃபேக்சர் எனி போன். மைக்ரோசாஃப்ட் தான் தயாரிக்குது, பழைய நோக்கியா இல்ல. ஆனா நோக்கியாவோட ஓனருக்கு வருஷம் 15,000 கோடி போகுது. இது எவ்வளவு செம டெக்னிக் பாருங்க. உங்க கைக்கு உங்க பாக்கெட்டுக்கு ஒரு போன் வர்றதுக்கு முன்னாலேயே சம்பாதிச்சு கொடுத்துட்டு தான் வருது. கரெக்டா? அப்ப நாம என்ன பண்ணோம்? தூங்கும் போதும் பணம் சம்பாதிக்க டெக்னிக்கை கத்துக்கணும். பணம் சம்பாதிக்கணும் தான். ஆனா பணத்தை நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ நமக்கு வரக்கூடிய சேலரியாவோ அல்லது பணமாவோ கேஷா பாக்குறோம் இல்லையா, அதுதான் பணம் நினைக்கிறோம். ஆக்சுவலா இந்த உலகத்துல அது மட்டும் பணம் இல்லை. there are 3 currencies in the world. இந்த உலகத்துல மொத்தம் 3 கரன்சி இருக்கு. 1 நேரம், டைம். 2 நாலேஜ், அறிவு. 3 மணி, அதாவது பணம். இந்த உலகத்துல மொத்தம் 3 கரன்சி. ஆக்சுவலா நீங்க ஏர்ன் பண்ண வேண்டியது வெறும் மணி மட்டும் இல்ல, இந்த 3 கரன்சி ஏர்ன் பண்ணணும். ஆக்சுவலா வெளியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா மேல் டாப்ல இந்த 3மே பாத்தீங்கன்னா வேற வேற கரன்சி மாதிரி தெரியும். அது வேற வேற அசெட் மாதிரி தெரியும். மணிக்கும் டைமுக்கும் நாலேஜுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆக்சுவலா ஒவ்வொன்றுமே ஒன்ன வச்சு இன்னொன்னு வச்சு இன்னொன்னு சம்பாதிக்க முடியும். எஸ், டைமை வச்சு நாலேஜை வச்ச மணியை வச்சு டைமை, இதை சம்பாதிக்க முடியும். ஆக்சுவலா இந்த 3 கரன்சியோடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஒன்ன வச்சு இன்னொன்னு வச்சு இன்னொன்னு சம்பாதிக்க முடியும். ஆக்சுவலா சம்பாதிக்கணும். எல்லாருமே ஆவரேஜா என்ன யோசிப்பாங்கன்னா, பணம் சம்பாதிப்பது என்றால் கையில் வரக்கூடிய பணம் இருக்குல்ல, இதுதான் நினைப்பாங்க. நோ, ஆவரேஜா அப்படி நினைக்கிறவன் ஒரு நாள் பணக்காரன் ஆகவே முடியாது. நீங்கள் பணக்காரன் ஆக என்றால் நீங்கள் 3 கரன்சி சம்பாதிக்கணும். டைம், நாலேஜ் அண்ட் மணி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க எல்லாருமே டிகிரி முடிச்சிருப்பீங்க இல்லையா? யாரெல்லாம் டிகிரி முடிச்சவங்க இருக்கீங்க? கிட்டத்தட்ட பெரும்பாலும் டிகிரி. ஓகே, உங்க வீட்டுல ஏதோ உங்க அப்பாவோ இல்ல உங்க ஃபேமிலியோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க பணத்தை. அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சேமிச்சிருப்பாங்க. அந்த சேமிச்ச பணத்தை ஏதோ ஒரு காலேஜுக்கோ ஒரு யூனிவர்சிட்டிக்கோ காசாக கட்டி உங்களை அந்த காலேஜ்லயோ யூனிவர்சிட்டிலயோ படிக்க வச்சிருப்பாங்க. ரைட்? இப்போ உங்க பேரண்ட்ஸ் என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்கள் 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ உங்க டைமை இன்வெஸ்ட் பண்றீங்க. ரைட்? 4 வருஷமோ 5 வருஷமோ டைம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வெளியில வரும்போது நாலேஜ், அறிவு அப்படிங்கிற ஒரு கரன்சியோட வெளில வரீங்க. 3 வருஷம் 4 வருஷம் படிச்ச பிறகு என்ன கிடைக்கும்? நமக்கு கரன்சி கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? டைம் அண்ட் மணி. ரைட்? கிடைச்ச பை ப்ராடக்ட் நாலேஜ். கரெக்ட் தானே? இப்ப நாலேஜ் கிடைச்சிருச்சு. இப்ப அந்த நாலேஜ் வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த உலகத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. உதாரணத்திற்கு வீட்டுக்கே சாப்பாடு வரணும், இல்ல உட்கார்ந்த இடத்துல இருந்து எனக்கு பொருள் வரணும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அந்த கம்பெனிஸ் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்க. அது மூலமா அந்த கம்பெனிஸ் வருவாயை ஈட்டுறாங்க. கரெக்ட் தானே? பிசினஸ்ங்கிறது என்னது? ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணா அது பிசினஸ். ஸோ அப்படி ஏதோ ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது. அதுக்கு நீங்க ஏதோ ஒரு வகையில ஹெல்ப் பண்றீங்க. டெவலப்பரா இருக்கீங்க, டிசைனரா இருக்கீங்க, மார்க்கெட்டிங்ல இருக்கீங்க, சேல்ஸ்ல இருக்கீங்க, ஏதோ ஒண்ணா இருக்கீங்க. நீங்க ஏதோ ஒரு வகையில அந்த கம்பெனிக்கு ஹெல்ப் பண்றீங்க. எப்படி ஹெல்ப் பண்றீங்க? உங்களுக்கு கிடைச்ச நாலேஜ், அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி நீங்க ஹெல்ப் பண்றீங்க. கரெக்ட் தானே?
ஸோ கரெக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன பண்றாங்க, உங்களுக்கு சம்பளமாக சன்மானமாக ஒரு தொகையை அந்த கம்பெனி கொடுக்கு. இல்லைன்னா நீங்களே பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறீங்க, தியேட்டர் ஆரம்பிக்கிறீங்க, ஏதோ ஒன்று பண்றீங்க. இப்ப இதுவும் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது. தியேட்டர் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுது, மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குது. என்டர்டைன்மெண்ட் இல்லை அப்படிங்கிற ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுது, சாப்பாடுங்க பிரச்சனையை தீர்வு பண்ணுது. அப்படி ஏதோ ஒரு பிரச்சனையை ஏதோ ஒரு இது வந்து தீர்வு கொடுக்குது. அந்த பிசினஸ் நீங்க பண்றீங்க, சொல்யூஷனை கொடுக்குறீங்க, சோ தட் உங்களுக்கு பணம் கிடைக்கும். கரெக்ட் தானே? சோ எப்படி பாத்தீங்கன்னாலும் உங்களுடைய அப்பாவும் அம்மாவும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாங்க, நீங்க நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்க, பெற்றது என்ன, நாலேஜ். அந்த நாலேஜை வச்சு நீங்க ஒரு வேலை செய்யறீங்க. 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ 12 மணி நேரமோ வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கு இப்ப என்ன கிடைக்குது, என்ன கிடைக்குது, மணி. இப்ப யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணது என்ன, மணி, டைம். கிடைச்சது என்ன, நாலேஜ். இப்ப அந்த நாலேஜை பயன்படுத்தி இப்ப என்ன கிடைச்சிட்டு, பணம் கிடைச்சிருச்சு. இப்ப எல்லாரும் என்ன பாங்கன்னா, நான் 8 மணி நேரம் வேலை பார்த்தேன், இனிமேல் 12 மணி நேரம் வேலை பார்த்து சம்பாதிச்சு பணக்காரன் ஆக போறேன். 12 மணி நேரம் வேலை பார்க்க என்ன செய்ய தெரியுமா, நான் 16 மணி நேரம் வேலை பார்த்து பணக்காரன் ஆக போறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா யாருமே எனக்கு கிடைத்த பணத்தை வைத்து நேரத்தை வாங்க போறேன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆக்சுவலா நீங்க கிடைச்ச பணத்தை வச்சு நேரத்தை வாங்கணும். ஆக்சுவலா எல்லாருமே ஆவரேஜா இருக்க எல்லாருமே தோத்து போற இடம் இதுதான். நான் கஷ்டப்பட்டு படிச்சேன், எனக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சது, நாலேஜ் வச்சு சம்பாதிக்கிறேன், எனக்கு பணம் கிடைச்சிருச்சு, தேர் எண்ட்ஸ் த மேட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க. நோ, த கேம் இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. த கேம் இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. நான் சம்பாதிச்சுதான் முடிஞ்சு போச்சு. 8 மணி நேரம் வேலை பார்த்தா எனக்கு 50,000 ரூபாய் கிடைக்குது, நான் இன்னும் 12 மணி நேரம் வேலை பார்க்கறேன், எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கட்டும். நோ நோ, அது ரொம்ப தப்பான ஸ்ட்ராட்டஜி. யூ ஷுட் நாட் டூ தட். நீ அதை பண்ணவே கூடாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட், நல்ல சீரியஸா மணி மேக் பண்ண பின்னால நீங்கள் நேரத்தை வாங்க வேண்டும். ஒன்ஸ் யூ மேக் சம் சீரியஸ் மணி, ட்ரை கெட்டிங் சம் டைம். கொஞ்சம் சீரியஸா பணம் சம்பாதிச்ச பின்னால நேரத்தை சம்பாதிக்க பாருங்க. எப்படி நேரத்தை சம்பாதிக்கணும் உங்களுக்கு தோணும் இல்லையா? ஒன்ஸ் யூ ஆர் கெட்டிங் சம் சீரியஸ் மணி, டோன்ட் எவர் பை எ லக்ஸரி கார், டோன்ட் எவர் பை எ லக்ஸரி பைக், டோன்ட் எவர் பை எ லக்ஸரி ஹோம், டோன்ட் எவர் பை எ லக்ஸரி லைஃப் ஸ்டைல். கொஞ்சம் நல்ல பணம் வந்த பின்னால லக்ஸரியான வீடை நோக்கி போவாதீங்க, லக்ஸரியான காரை நோக்கி போவாதீங்க, லக்ஸரியான பைக்கை நோக்கி போவாதீங்க, லக்ஸரியான லைஃப் ஸ்டைல் நோக்கி போவாதீங்க. மாறா நேரத்தை எப்படி வாங்குவதுன்னு யோசிங்க. தட் இஸ் வாட் மேக்ஸ் யூ டிஃபரெண்ட். அதுதான் உங்களை வித்தியாசமாக மாற்றும். எப்படி நேரத்தை வாங்குவது? இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், நேரத்தை வாங்க நேரத்தை வாங்குங்கிற, எப்படி நேரத்தை வாங்குவது இல்லையா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உட்கார்ந்துருக்கூடிய உங்களுக்கும் 24 மணி நேரம் தான், எனக்கும் 24 மணி நேரம் தான், அம்பானிக்கு 24 மணி நேரம் தான், அதானிக்கு 24 மணி நேரம் தான், வாரன் பஃபட்டுக்கு 24 மணி நேரம் தான், ட்ரம்புக்கு 24 மணி நேரம் தான், நம்ம பிரதமர் நரேந்திர மோடிக்கு 24 மணி நேரம் தான். ரைட்? அப்ப அந்த 24 ஹவர்ஸ அவங்க எதுக்கு பயன்படுத்துறாங்க, எப்படி பயன்படுத்துறாங்க, எப்படியாக பயன்படுத்துறாங்க வச்சுதான் அவங்க பணக்காரர் ஆறாங்க. அப்போ ஓகே, இப்ப நேரத்தை வாங்கணும்னு சொல்லிட்டேன், இப்ப எப்படி பண்றது அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். காலையில் எழுந்திருக்கும் போது நான் என்ன சமைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது இருக்கு இல்லையா, அது இருக்கிறதுலே பெரிய தலைவலி. சமைக்கிறவங்கள்ட்ட போய் கேளுங்களேன், சமைக்கிறதை விட என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது தான் கஷ்டம். யாரெல்லாம் சமைக்கிறவங்க இருக்காங்க? எதுமா கஷ்டம்? சமைக்கிறதை விட என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது தானே கஷ்டம். அதை விட கஷ்டம் பாத்திரம் கழுவுறது, அது வேற டிபார்ட்மெண்ட். ஆனா என்ன சமைக்கிறதுங்க யோசிக்க கஷ்டம். அப்போ காலையில எந்திரிச்ச உடனே என்ன சமைக்கணும் அப்படின்னு யோசிக்கிற தாட். 2, இன்னைக்கு இந்த வீடை கிளீன் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறது. 3, நமக்கு வந்த பில்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. 4, ஏதோ ஒரு மீட்டிங்கோ ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கோ போகணும்னா இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வண்டி ஓட்டு போகணுமே டிராபிக்ல அப்படின்னு யோசிக்கிற தாட். ஆக்சுவலா யோசிச்சு போனா இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள். ஆனா இந்த சின்ன வேலைகள் உங்க மைண்ட்ல அக்குமுலேட் ஆகி உங்களுடைய பெரிய வேலையோடைய அட்டென்ஷனை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். இப்ப கூட உங்க மைண்ட்ல என்ன ஓடலாம்? ஒரு 4 மணி 5 மணிக்கே முடிச்சிட்டாங்கன்னா டிராபிக் இல்லாம வீட்டுக்கு போயிடலாம், இல்லைன்னா டிராபிக்ல வண்டி ஓட்டு போகணும் தோணுதா இல்லையா? ரைட்? இப்ப ஒவ்வொருத்தருக்கும் அடுத்து பண்ணும், வீட்டுக்கு போனா இவ பாத்திரம் சமைச்சு வச்சிருப்பா, நம்மளை கழுவ சொல்லுவாளா, அவளே கழுவிடுவாளா? இப்ப சீக்கிரம் போனா பொண்ணையும் பையனும் நான் கூப்பிடணும், இப்ப அதுக்கு முன்னாடி அவளே கூப்பிட்டுருவா. இப்ப நம்ம சீக்கிரம் போறதா இல்ல அவ கூப்பிட வைக்கிறதா? தோணுதா இல்லையா? அப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி சின்ன வேலைகள்லாம் உங்களுடைய பெரிய அட்டென்ஷனை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலா இதுக்கு பேர் வந்து இங்கிலீஷ்ல டெசிஷன் ஃபட்டிக் அப்படிம்பாங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுல டயர்ட் ஆக்குறது. நீ யோசிச்சு பாத்துறீங்களா? சிஇஓஸ் இருக்காங்களா, பெரிய பெரிய சிஇஓஸோ கம்பெனி எம்டிஸோ, அவங்க கிட்ட ஒரு 3 அசிஸ்டன்ட் 4 அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஆக்சுவலா எல்லாருக்கும் என்ன தோணும்னா, அப்பா ஒரு பெரிய எம்டி 4 அசிஸ்டன்ட் வச்சிருக்காங்க, அது லக்ஸரியை காட்டுறாரு, அவருடைய ஸ்டேட்டஸை காட்டுறாங்க அப்படின்னு. நோ, அந்த சிஇஓவும் எம்டியும் ஸ்டேட்டஸை காட்டல,
அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்னதுன்னா அந்த கேபிட்டல் தான், அந்த ரிசோர்ஸ் தான். ஏன்னா அவங்க 100 சின்ன சின்ன முடிவுகளை எடுக்கவே மாட்டாங்க. ஒரு பெரிய எம்டி பாக்குறீங்க அப்படின்னா அவங்க எந்த சின்ன சின்ன முடிவையும் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. இந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கு, இந்த டிவி எப்படி இருக்கு, போடியம் என்ன கலர்ல இருக்கணும், அது என்ன கலர்ல, இப்பெல்லாம் முடிவு எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த சின்ன சின்ன முடிவுகள் அவங்களோட பெரிய முடிவுடைய அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணிடும். அவங்களோட பெரிய முடிவை சரியாக முடிவெடுக்க முடியாது. யோசிச்சு பாருங்களேன், இப்ப நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க, மாதம் வந்து ஒரு 5 லட்சம் சம்பாதிக்கிறீங்க, இல்ல ஒரு 6 லட்சம் சம்பாதிக்கிறீங்க, ஒரு எக்ஸ் அமௌண்ட் சம்பாதிக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட், ஸோ ஒரு எக்ஸ் அமௌண்ட் சம்பாதிக்கிறீங்க. இப்போ நீங்க லக்ஸரியான ஒரு வீட்டுக்கும் லக்ஸரியான காரை வாங்குவதை காட்டிலும் உங்களுடைய அன்றாட வேலைகள் இருக்கும் இல்லையா, வீட்டை சுத்தம் செய்வதா இருக்கலாம், அல்லது வீட்டுக்கு குக் பண்றதா இருக்கலாம், இல்ல வண்டி ஓட்டுவதா இருக்கலாம், இப்படி எல்லாத்துக்கும் ஒரு வேலைக்கு ஒரு ஆளை போட்டு டெலிகேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் எவ்வளவு ஃப்ரீயா இருக்குன்னு யோசிங்க. நான் சொல்லுவேன், நல்ல பணம் சம்பாதிச்சிட்டீங்கன்னா ஆடம்பரமான காரு, ஆடம்பரமான வீடு நோக்கி போவாதீங்க. நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய அடுத்து என்னன்னா நேரத்தை சம்பாதிங்க. யூ வில் ஏர்ன் மோர். இன்னைக்கு நீங்க என்ன ஏர்ன் பண்றீங்களோ அதோட ரொம்ப ஏர்ன் பண்ணுவீங்க. இப்ப எல்லாருக்கும் இந்த வீடியோவை பாக்குறவங்களுக்கோ பேசுறவங்களுக்கு கூட உங்களுக்கு நிறைய பேருக்கு தோணலாம், என்னடா இது, நான் ஒரு 4 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா இவங்க சொல்ற மாதிரி ஒரு 4 பேரை வேலைக்கு வச்சா 1 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாய் மொத்தமா செலவாயிடும். இப்ப இந்த செலவு தான் நீ சொல்றியா அப்படின்னு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதை நீங்க செலவா பார்க்காதீங்க. தேவையில்லாம விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ புதுசா ஐபோன் வந்துருச்சேன்னு கடமைக்கேன்னு வாங்குறோம் பாத்தீங்களா, அதை தவிர்த்துருங்க. அதை காட்டிலும் இது எவ்வளவு பெட்ரு. இப்ப நீங்க என்ன பண்ணலாம் யோசிச்சு பாருங்க. உங்களால ஒரு 4 பேரை வேலைக்கு வைக்க முடியாது, 2 பேரை வேலைக்கு வைக்க முடியுது. உங்களுடைய அன்றாட வேலைகள் இருக்கு பாத்தீங்களா, அதை டெலிகேட் ஆகும். இப்ப யோசிச்சு பாருங்களேன், சமைப்பது அப்படிங்கிறது ஜஸ்ட் சமைக்கிறது இல்ல. இப்ப நாளைக்கு என்ன சமைக்கணும், ஒரு கூட்டாஞ்சோறு பொங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. கூட்டாஞ்சோறு பொங்குறோம்னா அதுக்கு காய்கறி வாங்கணும், அரிசி இருக்கான்னு பார்க்கணும், இதை முன்னாலேயே பிளான் பண்ணணும். கரெக்டா பிளான் பண்ணி பண்ணணும். அடுத்து வீடு கிளீன் பண்றது அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஆனாச்சு, அமாவாசை ஆயிடுச்சு, சனிக்கிழமை ஆயிடுச்சு, இதுக்கு கூட்டணும், இதுக்கு பெருக்கணும், இதெல்லாம் மைண்ட்ல ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். கரெக்டா. அடுத்து வண்டி ஓட்டுவோம், நம்ம முக்கியமான மீட்டிங்க்கோ முக்கியமான அப்பாயின்மெண்ட்டுக்கோ போவோம். அந்த நேரம் பார்த்தா 8ஆல ராங் சைட்ல ஒருத்தர் வருவான், அவன் வந்து லேசா வண்டியில கோடை போட்டுருவான், இல்ல அவன் ஏதாவது நம்மளை திட்டிடுவான், மைண்ட் பூரா அப்செட் ஆயிடும். அப்ப நம்மளால போயிட்டு அடுத்த வேலையை சின்சியராகவும் கான்சென்ட்ரேட்டாகவும் பண்ணவே முடியாது. அதனால சொல்றேன், ஒன்ஸ் யூ ஏர்ன் சம் சீரியஸ் மணி, டெலிகேட் யுவர் ஜாப்ஸ். சில கம்பெனில பார்த்திருக்கேன், சில எம்டிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களே எல்லா வேலையும் தலைமையில தூக்கி போட்டு பண்ணிட்டே இருப்பாங்க. நான் அடிச்சு சொல்றேன், அப்படி எல்லா வேலையும் தலைமையில தூக்கி போட்ட எம்டியோட கம்பெனி 1 இன்ச் அகலனோ நகலாது. எந்த ஒரு எம்டி, எந்த ஒரு சிஇஓ தான் வேலையை டெலிகேட் பண்ண தெரியுதோ அவன் தான் வாழ்க்கையில அடுத்த படிக்கு நகரவே முடியும். இல்லையா, வாழ்க்கையில் நகரவே முடியாது. நீங்க இருக்க பொசிஷன்ல அடுத்த பொசிஷன் போவே முடியாது. உங்களால ஒரு வேலையை டெலிகேட் பண்ணி உங்களால மாத்த முடியல அப்படின்னா யூ வில் நாட் கோ எனி பிளேசஸ். நான் சாபமாலாம் சொல்லல, இதான் யதார்த்தம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களா, நான் டைமையும் பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி படிச்சேன், நாலேஜ் கிடைச்சிருச்சு, அந்த நாலேஜை வச்சு சம்பாதிக்கிறேன், பணம் கிடைச்சிருச்சு. இப்போ அந்த பணத்தை வைத்து நேரத்தை வாங்க சொல்றேன். ஓகே, நேரத்தை வாங்கி விட்டேன், அடுத்து என்ன? நேரத்தை வச்சு பணத்தை வாங்கணும். சிம்பிள். ஓகே, இப்ப நேரத்தை வாங்கியாச்சு, நேரத்தை வைத்து எப்படி பணத்தை வாங்குவது? ரொம்ப சிம்பிள். இந்த நேரத்துக்கு நீங்க வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, அப்போ உங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் லெவல் வந்து ஒரு 50% இருக்கலாம். அந்த தொழில நீங்க ஜாம்பவானா இருக்க மாட்டீங்க, பட் ஏதோ ஒரு வகையில சிறப்பா பண்றாரு அப்படிங்கிற இடத்துல இருப்பீங்க. உங்க எக்ஸ்பர்டைஸ் லெவல் 50% இருக்கலாம், 50% இருக்கலாம். அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை 90% மாற்ற வேண்டும். இந்த தொழிலில் இவன் தான் ஜாம்பவான், இந்த தொழிலில் இவள் தான் ஜாம்பவான் சொல்ற இடத்துல அது மாறணும். தட் இஸ் how you should buy time. உங்க நேரத்தை வாங்குறீங்க, நேரத்தை வாங்கிட்டு அடுத்து பணத்தை வாங்குறீங்க. ஓகே, நான் 50% இருக்கேன், 90% என்னுடைய எக்ஸ்பர்டைஸை மாத்திட்டேன். நெக்ஸ்ட் இஸ் வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஆக்சுவலா நெக்ஸ்ட் என்ன தெரியுமா? ஒரு மாதம் நீங்க 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சீங்க அப்படின்னா அந்த ஒரு மாத சம்பளத்தை என்னுடைய ஒரு நாள் சம்பளம்னு சொல்லணும். அதுதான் உங்களோட சம்பளம். யூ ஷுட் சே தட். நீங்க 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருப்பீங்க மாசம், அடுத்து உங்க எக்ஸ்பர்டைஸ் லெவல் 50% 90% மாறின பின்னால உங்களுடைய ஒரு நாள் சம்பளம் அதுவா இருக்கணும். ஒரு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருப்பீங்க, நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா உங்களுடைய ஒரு நாள் சம்பளம் 2 லட்சம் ரூபாயா இருக்கணும். That is how you should grow. அடுத்து 90% இருந்து 100% ஆன உடனே உங்களுடைய ஒரு மணி நேர சம்பளம் 2 லட்சம் ரூபாயா இருக்கணும். That is how you should grow. இப்படிதான் ஒரு வளர்ச்சி இருக்கணும். மாறா நான் ஓடுவேன் 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 ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா நீங்கள் வாழ்வில் கடைசி நிமிடம் வரைக்கும் ஓடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். ரொம்ப இயல்பா வாழ்க்கையுடைய தத்துவமும் சரி, என்னெல்லாம் நம்ம இல்லாததை நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ரொம்ப அழகா பேசி முடிச்சிருக்காரு.
ஜி தமிழ் தமிழா நிகழ்ச்சியின் தொகுப்பாளரும் தன்னம்பிக்கை பேச்சாளருமான நண்பர் திரு ஆவுடையப்பன் அவர்களுக்கு மரியாதை செய்ய என்ரிச் மணியின் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ திரு பொன்முடி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.